ஹே காய்ஸ், வெல்கம் டு லக்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான இயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன ஸ்டீல் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இதுக்கு மார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டீல் ஸ்கேலில் அதில் லென்த் பிரெத் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். ஒரு இயரிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி 2 பீஸ் நம்ம எடுக்க வேணும். ஒரு இயரிங்க்கு மொத்தம் 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு செட் காய்ச்சி இன்னொரு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். எந்த ஃபேப்ரிக் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதா இருந்தால் ப்ளெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இல்லைனா ப்ரீ டிசைன் வேணும் அப்படின்னா ப்ரொக்கேட் ஃபேப்ரிக் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு இந்த கார்ட்போர்ட் சுற்றி அளந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கிளாத் வந்து நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கிளாத் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்ட்போர்டை வந்து நம்ம இந்த கிளாத்துக்குள்ளே வச்சு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஓரங்களில் போட்டுக்கலாம், அப்புறம் நம்ம சென்டரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி சைடில், அதாவது பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா முன்னாடி நம்மளுக்கு எந்த விதமான அந்த கிராக்கினஸும் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பெண்டான மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ட்ரையாங்கிளில் மடித்த மாதிரி அழகாக தெரியும். ஓகேங்களா? ஒரு பீஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு பீஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த அட்டையில் பார்த்திங்கன்னா இன்னொரு பீஸ் ரெடி பண்ணியாச்சு. பண்ணினதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நடுவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம் போட்டுக்கோங்க. நல்லா அந்த கார்ட்போர்ட் 2 ஒட்டணும். இதுக்கு நடுவில் இந்த ஐப்பின் வச்சுக்கலாம். ஹேங்கிங்கு பார்த்திங்கன்னா ஐப்பினை இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இந்த நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த ஹோல்ஸ் வந்து தெரியக்கூடாது. அப்புறம் அது நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கிறோம், ஒட்ட வச்சுருக்கிறோங்கிறதே நம்ம தெரியாத மாதிரி நல்லா டைட்டாக ஏதாவது ஆப்ஜெக்ட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சதுன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட் மேலே இதுக்கு அடியே வச்சுருங்க. ஓகே, இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸ் ஆகணும். இப்போது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேங்கிங் இயர் பின் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மாட்டி இது கொஞ்சம் டைட் வச்சிடலாம். ஓகே, இது பிளெயினாக கூட விடலாம், இல்லைனா நீங்கள் டெக்கரேட் பண்ணுறனா கூட பண்ணலாம். நான் லிக்விட் எம்ப்ராய்டரி எடுத்து நம்ம இதில் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டைல் டிசைன் கொடுத்துக்கலாம். என்ன டிசைன் வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயினாக நம்ம இது மேலே கம் போட்டு மேலே கொஞ்சம் ஜிக்னாஸ் அந்த மாதிரி தூவி விட்டுறதுனா கூட பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரீ ஸ்டைல் டிசைனை நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இதில் அவுட்புட் தெரியும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி லிக்விட் எம்ப்ராய்டரி டியூட்டோரியல்ஸ் வந்து நான் ஃபர்தராக கிளாஸஸில் போடுறேன், பாருங்கள். ஓகே, இது 12 ஹார்ஸ் நல்லா கம்ப்ளீட்டாக காயணும். காஞ்சக்கப்புறம் இது அவுட்புட். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னா கோல்டன் கலர் பால் செயினும் நான் வச்சுருக்கேன். ஓகே, இது ஃபைனல் அவுட்புட் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. கம்ப்ளீட்டாக 12 ஹார்ஸ் வந்து ட்ரை பண்ணிடுங்க. ஓகே, ஐ ஹோப் யூ லைக் இட். இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸும் ஒரு கொஞ்சம் சிம்பிளாக எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.